வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊரக மகளிரின் ஆளுமையில் ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம் இன்றியமையா பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை முறை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தூதரக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் பருவமழையை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சாத்தனூர் பூண்டி நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம் மகளிர், குறிப்பாக ஊரக மகளிர் ஆளுமையில் இன்றியமையா பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இல்லங்களின் வாயிலேயே பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் இந்த திட்டம் திறன் மேம்பாடு மற்றும் சுயசார்பு நடவடிக்கைகளில் பெண்கள் தனிகவனம் செலுத்தி வளர்ச்சி பெற வழிகோலுவதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே பிரதமர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சயதுடன் புதுடெல்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். 15வது இந்திய ஐக்கிய அரபு அமீரக கூட்டுக்குழு ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஷேக் அப்துல்லா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருடனும் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு நோட்டீஸை அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் நிராகரிக்கவே அதனை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு JP நட்டா அவைத்தலைவரை கேள்வி கேட்கவோ விமர்சிக்கவோ முடியாது என்று சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் நடவடிக்கைக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். அவைத்தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சி அவதூறு ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற நடைமுறைகளை காங்கிரஸ் மதிப்பதில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனத்திற்கு இடையே உள்ள தொடர்பை திசை திருப்பும் வகையிலேயே காங்கிரஸ் உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அவையின் கவனத்தை திசை திருப்ப முயல்வதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே குறை கூறினார். இது தொடர்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிலவிய அமளி காரணமாக அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையை ஒத்திவைத்தார். மக்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனத்திற்கு இடையே தொடர்பு இருப்பதாக கூறப்படுவது குறித்து காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்விஷயத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கோரினார். சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை முறை திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், மருத்துவமனைகளில் 1.5 லட்சம் ரூபாய் வரையிலும் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த திட்டம் வகை செய்வதாக குறிப்பிட்டார். 6 மாநிலங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள இந்த திட்டம் விரைவில் உத்தரப்பிரதேசத்திலும் அதனைத் தொடர்ந்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக சாலை விபத்துகள் ஏற்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தூதரக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். முதலமைச்சருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்களை முன்கூட்டியே விடுவிக்கவும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக முதலமைச்சர் மத்திய அமைச்சருக்கு அண்மையில் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இந்த வரலாற்று நிகழ்வில் பங்கேற்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டுள்ளார். முன்னதாக புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இதில் பங்கேற்றார். இரு மாநில முதலமைச்சர்களும் முல்லை பெரியார் அணை பிரச்சினை குறித்து இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பருவமழையை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் மற்றும் மாணாக்கர் பாதிக்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார்.
வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இதன் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்நிலையில் தமிழக மழை நிலவரம் குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் தரும் செய்தி தொகுப்பு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே பெஞ்சால் புயலை சந்தித்த நிலையில் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மழையின் அளவு தமிழகத்தில் இயல்பானதை விட 477% அதிகமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இயல்பை விட அதிகமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை முழுவதும் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கையாக கல்விக்கூடங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மழை மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் இதமான காற்று வீசுகிறது. மழை காரணமாக காலை அலுவலகம் செல்வோர் சற்று அவதிப்பட்டனர். அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்பதில் அரையாண்டு கால தேர்வுகளை எதிர்நோக்கியிருக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்கலாம் என்ற மனநிலையும் உள்ளது. மாநில செய்திகளுக்காக ஜாய். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாபுரம், தாமரைப்பாக்கம், மடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சுற்றுப்புற பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னையில் கனமழை காரணமாக திருவனந்தபுரம், கொல்கத்தா, சிலிபுரி உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்படும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளுக்கு அருகில் குழந்தைகள் செல்வதை பெற்றோர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தூத்துக்குடியில் கடல் காற்று காரணமாக 3000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான விசைப்படகுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆழ்கடல் மீன்பிடி சென்றுள்ள நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகுகள் மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்பவும் மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டப்படாரம், ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை நீரானது தேங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி மழை நீரால் வேகமாக நிரம்பி வருகிறது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாகையில் இன்று காலை முதல் பெய்யும் கனமழையால் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. பெரம்பலூரில் மக்காச்சோளம், பருத்தி, நெற்கதிர் வயல்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி காணப்படுகின்றது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி மக்களுக்காக 11 வகையான சிறப்பு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே. என். நேரு தெரிவித்துள்ளார். இப்பகுதி மக்களுடன் இன்று நேரில் கலந்துரையாடி அவர் தம் குறைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இதுவரை 27 லட்சம் மாணாக்கருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே தாமரைக்குளம் பகுதியில் ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இன்று அடிக்கல் நாட்டினார். திருச்சி வானொலி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியியல் உதவியாளர் ஆர். மாணிக்க வாசகம் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 77. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை மகா தீப திருவிழாவை ஒட்டி நாளை மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. கட்டக்கில் நடைபெறும் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன், ஆத்யா இணையும், ரோஹன் கபூர், ருத்விகா சிவானி இணையும் இன்று முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மகளிரின் ஆளுமையில் ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம் இன்றியமையா பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை முறை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தூதரக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் பருவமழையை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே. எஸ். ஆர். ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சாத்தனூர், பூண்டி நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு
ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.